Hi students, so today new 9th CBS new syllabus உடைய மேக்ஸில் exercise 2.6ல 4th subdivision. ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்காங்க, 3 equations கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு எப்படி கிராஃப் வரைக்கிறாங்க நல்லா பாருங்கள். இந்த இடத்துல சி வேல்யூ கொடுத்துருக்காங்களா, என்ன இருக்குது, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் 1, அட் த சேம் டைம் என்ன இருக்குது -1. கண்டிப்பாக இந்த இது அப்போ எங்கே பாஸ் ஆகும், -1ல் தான் பாஸ் ஆகும். ஏன்னா நம்ம கால்குலேட் பண்ணும்போது செக் பண்ணுங்கள். இங்கே சி இல்லை, அப்போ இது எங்கே பாஸ் ஆகும், த்ரூ ஆரிஜின். இங்கே பாருங்கள் +1, அப்போ 1ல் பாஸ் ஆகும். பார்க்கலாமா, வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் அவங்க சொல்கிறேன். சப்போஸ் இப்போ x is equals to 0, நான் முன்னாடி சொல்லிக்கிறேன், சி வேல்யூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் x is 0 y is 0 போட்டாலே போதும். உங்கள் அது எப்படி போட்டிங்கனாலும் ஈஸியாக தான் இருக்காது கேல்குலேஷனை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ x is 0, அப்போ என்ன வரும், y is equals to 0 - 1, ஸோ -1. இது இப்போ எக்ஸுக்கு 1 போடுறீங்களா, எக்ஸுக்கு 1 போட்டால் என்ன வரும், y is equals to 3 - 1 equals to 2. இங்கே சி வேல்யூ இல்லை, ஸோ அதனால பிரச்சனை இருக்காது. 0 போட்டிங்கன்னா ஒய்க்கு 0 தான் வரும், எக்ஸுக்கு 1 போட்டால் 3 வரும். இங்கே பாருங்கள், இதே எக்ஸுக்கு 0 போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும், y equals to 0 + 1 equals to 1. அதே எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா y is equals to 3 + 1 equals to 4. இங்கே மைனஸ் இருந்ததுனால சப்ட்ராக்ட் ஆகிடுச்சு, இங்கே ஆட் ஆகிடுச்சு. சரி, கிராஃப் பண்ணலாமா. இதில் நெகட்டிவ் வேல்யூ ஒன்று இருக்குது, 0 1 2 1 2 3 4, மேக்ஸிமம் 4 தான். ஒய்யோட வேல்யூ நெகட்டிவ் 1 இருக்குது. ஸ்கேல் உங்களுக்கு இஷ்டம் தான், ஓகேங்களா. எக்ஸு ஒய், இந்த பாயிண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் x y x இது என்னது, ஆர்ஜின். 1 மார்க்கில் கேட்பாங்க. சரி, ஃபஸ்ட்டு கிராஃப் எடுங்க. எக்ஸுக்கு 0 ஒய்க்கு -1, எக்ஸுக்கு 0 ஒய்யில் -1. அப்படிங்க நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, இது -1ல் தான் ஒய்எக்ஸ் டச் ஆகணும். பார்த்தீங்களா, வந்து 0, -1. 1 எக்ஸுக்கு 1ங்கிறப்போ ஒய்க்கு 2 இங்கே வருமா. எக்ஸில் 1 ஒய்யில் 2, ரெண்டு இன்டர்செக்ட் பாயிண்ட் தான் 1, 2. இப்போ ஸ்கேல் எடுத்து என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். ஸ்கேலில் தான் வரையணும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷன் y equals to 3x - 1 எழுதிடணும். ஓகேவா, இது மஸ்ட்டு, கண்டிப்பாக எழுதணும். அடுத்தது எக்ஸுக்கு 0 0,0, y எக்ஸுக்கு 1னா y 3, இங்கே 1,3. அப்போ இங்கே லைன் வரணும், y equals to 3x. அடுத்தது 0க்கு 1 0க்கு 1 0,1, 1க்கு 4 1க்கு 4, 1க்கு 4 கனெக்ட் பண்ணுங்க. y equals to 3x + 1. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எங்கேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகாது, டச் ஆகாது. இட்ஸ் லைக் எஸ் பேரலல் லைன். ஏன்னா இங்கே -1 ரெடியூஸ் ஆகுது, இங்கே 0 இங்கே 1 ஈக்குவலாக ஆட் ஆகிட்டு போகுது. ஸோ அதனால் லீனியராக ஆட் ஆகும்போது நமக்கு எங்கேயுமே டச் ஆகாது. ஸோ லைன்ஸ் ஆர் பேரலல். நீங்கள் ஸ்கேல் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஓகே, தேங்க்யூ.